மாண்புமிகு அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மெர்சி இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியவர்களுக்கு சிறப்பு மதிய உணவு வழங்கி அம்மாவின் பிறந்த நாளை கழகத்தினர் கொண்டாடினர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் விழாவை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் மெர்சி இல்லத்தில் ஆதரவற்ற முதியோருடன் கழக நிர்வாகிகள் கொண்டாடினர். மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளுக்கு ஆதரவற்ற முதியோர் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். பின்னர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு சிறப்பு மதிய உணவு பரிமாறப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நற்பணிக்காக மகிழ்ச்சியை தெரிவித்த முதியவர்கள் மற்றும் மெர்சி இல்ல நிர்வாகிகள் உணவு வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கழக காவல் தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழகத்தை ஆண்ட காலத்தில் எண்ணற்ற தமிழ் மக்களை தமிழ் இனத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைய தினம் மாலா துயரில் ஆழ்த்திவிட்டு வங்கக்கடலோரும் புரட்சித் தலைவர் அருகாமையிலே சந்தன பேரையிலே துயிர் கொண்டிருக்கிற அந்த தானை தலைவியின் இந்த பிறந்த நாளிலே எங்களை இந்த இல்லத்திலே சந்தித்து எங்களுக்கு உணவளித்து எங்களை மகிழ்வித்த சின்னம்மா அவர்களுக்கும் இந்த எங்கள் இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி தலைவமாக இருக்கும்போது நல்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாங்க. அவங்க சார்பாக உணவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அம்மா ஆட்சியில் நாட்டுக்கு நல்லா செஞ்சாங்க. அவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கூட கடவுள் அவங்களே சுத்தம், கடவுளுடைய சுத்தம் நல்லா செஞ்சாங்க தான். எல்லாருக்கும் மதிய உணவு, பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடே கொடுத்தாங்க. முட்டை இது மாதிரிலாம் போட்டு நல்ல சாப்பாடை கொடுத்தாங்க. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மட்டன் பிரியாணி கொடுத்து இந்த மக்களை மகிழ்விச்சதுக்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய சார்பாக அவங்கள நினைத்து இந்த ஹோமில் வந்து இந்த ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்ததுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம்.